ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சரிசி மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நான் 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் இனிப்பு கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இதை வந்து மிதமான சூடில் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, கிளறியாச்சு. மாவை வந்து இப்படி பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கணும், உதுத்தா இப்படி உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி துணியில் வச்சு வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. இட்லி தட்டில் எடுத்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 7 மினிட்ஸ் வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. புட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி திரியாக வரணும். திரியாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேங்காய் பூ, சர்க்கரை கலந்து சாப்பிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட நீங்கள் 2 ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. சுவையான பச்சரிசி மாவில் வீட்டில் செய்கிற ஈஸியான புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.